டாஸ்மாக் மதுக்கடைகளில் ஏஜென்ட்டுகளை வைத்து 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. QR கோட் மற்றும் UPA பரிவர்த்தனைகள் மூலம் ஊழல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தாவேக அரசு அமைந்தது முதல் டாஸ்மாக் நிறுவனம் மீது நாளுக்கு நாள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. மதுபான கொள்முதல், பார் உரிமம், போக்குவரத்து ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூல், ஊழியர்கள் பிரச்சினை என டாஸ்மாக் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி வருகின்றன. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. சில டாஸ்மாக் கடைகளில் QR கோட் மற்றும் UPA பரிவர்த்தனைகளை பயன்படுத்தி மது பிரியர்களிடம் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாகவும் ஏஜென்ட்டுகள் மூலம் இதுபோன்ற வசூல் நடத்தப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. கூடுதல் வசூல் குறித்து புகார் அளித்தும் தாவேக நடவடிக்கை எடுக்கவில்லை என மது பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டாஸ்மாக் மதுக்கடைகளில் ஏஜென்ட்டுகளை வைத்து 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. QR கோட் மற்றும் UPA பரிவர்த்தனைகள் மூலம் ஊழல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தாவேக அரசு அமைந்தது முதல் டாஸ்மாக் நிறுவனம் மீது நாளுக்கு நாள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. மதுபான கொள்முதல், பார் உரிமம், போக்குவரத்து ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூல், ஊழியர்கள் பிரச்சினை என டாஸ்மாக் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி வருகின்றன. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. சில டாஸ்மாக் கடைகளில் QR கோட் மற்றும் UPA பரிவர்த்தனைகளை பயன்படுத்தி மது பிரியர்களிடம் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாகவும் ஏஜென்ட்டுகள் மூலம் இதுபோன்ற வசூல் நடத்தப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. கூடுதல் வசூல் குறித்து புகார் அளித்தும் தாவேக நடவடிக்கை எடுக்கவில்லை என மது பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.